கொரியர் அனுப்பிச்சிருங்க. அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நடித்து கடைசி திரைப்படம் என சொல்லப்படும் ஜனநாயகன் இன்று தமிழகத்துல வந்து சக்க போட்டுட்டு இருக்கு. அந்த திரைப்படம் அவருடைய ரசிகர்களை கவர்ந்ததா, மற்றவர்களின் மனதை ஈர்த்ததா, இது ஒரு வெற்றி படமா, தோல்வி படமா, அல்லது சரிசமமான ஒரு படமா அப்படின்றத நீங்க இன்றைய நிகழ்ச்சியில ரொம்ப தெளிவா பார்க்க போறீங்க. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, படத்தின் கதை, இந்த படத்தோட கதைய சரியாக சொல்பவர்களுக்கு 5000 ரூபாய் பரிசு தரலாம். அந்த அளவுக்கு இந்த படத்தின் கதை சரியான ஒரு நேர்கோட்டில் எழுதப்படவில்லை அப்படின்றதான் உண்மை. இருந்தாலும் இந்த திரைப்படத்துல வந்து ஒரு 4-5 கதைகளை கொண்ட கிளை கதைகளை கொண்ட ஒரு முழு கதையாக இந்த படம் வந்திருக்கிறது. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய தமிழக முதல்வர் திரு சி.எம். ஜோசப் விஜய் அவர்களுடைய வளர்ப்பு மகளாக இந்த நம்முடைய மமிதா பைஜு வந்து நடிச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் எப்படி உருவாகுது, எப்படி திரு விஜய் அவர்கள் இந்த வளர்ப்பு மகளுடைய தந்தை திரு கௌதம் வாசுதேவ மேனன் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றாரா, அவருடைய மனைவி கௌதம் வாசுதேவ மனைவி வந்து ஒரு பெரிய ராணுவ வீரரா மாறணும், அந்த மாதிரி தன்னால மாறணும், ஆனா தன் பெண்ணாவது மாறணும்னு சொல்லிட்டு கௌதம் வாசுதேவ மேனன் கிட்ட அவங்க மனைவி வந்து சத்தியம் வாங்கி செத்து போயிடுறாங்க. அதே மாதிரி இவரு என்னோட பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ராணுவ வீரரா மாறணும், அதுதான் எனக்கும் என் மனைவிக்கும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பைக் ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுறாரு. ஆக மொத்தம் திரு விஜய் அவர்கள் தனக்கு உண்டான பல வேலைகளை விட்டுவிட்டு தன்னுடைய பெண்ணை ஒரு பெரிய ராணுவ வீரராக மாற்ற வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறார். அதில் அவர் வெற்றி பெற்றாரா? இது படத்தின் ஒரு கதை. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்க கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷன்ல ஒழுங்கா கையெழுத்து போடுமா? படத்தோட அடுத்த கதை என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிக்கவில்லை. அவங்களுக்கு வந்து நம்ம நேர்கள் ரவி வந்து ஒரு பெரிய ஜனநாயக சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய மனிதனுடைய கதையை சொல்றாங்க. அந்த கதையை கேட்டு அந்த மக்கள் வாக்களிக்கிறாங்களா இறுதியில? இது 2வது கதை. 3வது, அவர் ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த ஒரு போலீஸ் அதிகாரி. அந்த பழங்குடி இனத்தை சார்ந்த மக்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது ஒரே நைட்ல பல ஆட்களை கொன்று ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தியவர் வந்து திரு விஜய் அவர்கள். அப்ப அந்த பழங்குடியின மக்களுக்கு வந்து எதனா பிரச்சனை அவர் வந்துருவாரு. இறுதி வரை அந்த பழங்குடியின மக்களை அவர் காப்பாற்றினாரா? இது படத்தோட 3வது கதை. இந்த கதையில தான் அவருடைய அம்மாவான ரேவதி அவங்க வராங்க. அவங்க வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து சில பாச பிணைப்புகளான சில காட்சிகளை காமிச்சு கொண்டு போறாங்க. தொற்றுகளுக்கு நல்லது பண்ற இதுக்குள்ள வர மொத்த ஐயோக்கியங்களும் ஒண்ணா நிக்கிறானே, அவங்க ஜெயிக்க கூடாது. இதற்கப்புறம் இன்னொரு கதை என்ன அப்படின்னா, இவருடைய இன்னொரு வேலைக்காக வந்து ஒரு ஊருக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகிட்டு போறாரு. அங்க திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கட்சியின் மாவட்ட செயலர் இருக்காரு. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய பல பேரை வச்சு அந்த ஊர்ல இருக்கிற போலீஸு மக்கள் எல்லாருமே அடிமைப்படுத்தி ஒரு பெரிய ஆளா இருக்கிறாரு. டிசியே அவரை பார்த்து பயப்படுறாரு. டிசி வந்து மானபங்கப்படுத்த அளவுக்கு கூடிய ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறாரு பிரகாஷ் ராஜ் அவர்கள். அவரை எதிர்க்கிறதுனால இவரு அந்த டிசியே சாவடிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் போது அந்த சிச்சுவேஷனால அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்ப அந்த பிரகாஷ் ராஜுக்கும் நம்முடைய முதல்வருக்கும் நடந்திருக்கும் ஒரு கிளாஷ் வந்து படத்தோட 4வது கதை. இதுக்கப்புறமா படத்தை நம்ம பகவத் கேசரி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்க கதை எல்லாருக்குமே தெரியும். இது போல சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஆனா அந்த படத்துல இல்லாத ஒரு விஷயமான நம்முடைய இந்தியுடைய படத்தின் ஹீரோ பெரிய நம்ம பாபி தியோல் வந்து இந்த படத்துல வில்லன் நடிச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு கதை. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு ஆப்பிரிக்கா நாட்டுல வந்து ஒரு பெரிய ஒரு கலாச்சாரத்தை ஏற்படுத்தி அங்க இருக்கிற மக்களாலேயே துப்பாக்கியால சுட்டுட்டு அந்த மக்கள்கிட்ட ஒரு சிவில் வார உற்பத்தி பண்ணி உண்டாக்கி அந்த நாட்டையே அழிச்சு அந்த நாட்டுடைய அதிபரை தூக்குல போட்டு ஒரு பெரிய தலைவரா வந்து
தலைவரே தூக்குல போட்ட ஒரு பெரிய வில்லனா வந்து பாபி தேவலை படத்தோட ஃபர்ஸ்ட்ல காட்டுறாங்க. அவர் அதே மாதிரியான ஒரு விஷயத்த இந்தியாவில செய்ய நினைக்கிறாரு. இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் வந்து இதே மாதிரி சிவில் வார் ஏற்படக்கூடிய ஒரு வகையில ஒரு 15 வருஷமா போராடுறாரு. பொம்மைக்குள்ள வந்து துப்பாக்கி வச்சு ஒரு ஊருக்கும் தமிழ்நாடு இந்தியாவில இருக்கிற எல்லா ஊருக்குமே கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பீரங்கிகள் 50 லட்சம் துப்பாக்கிகளை வந்து அங்கங்க பொம்மை கடைக்கு அனுப்பி வைக்கிறாரு. அது மக்கள் கையில ஈஸியா போய் சேரணும். ஏதோ ஒரு நாள்ல வந்து அவர் வந்து ஒரு பிளான் பண்ணி அன்னைக்கு ஒரு மத கலவரத்தையும் ஒரு ஜாதி கலவரத்தையும் உண்டு பண்ணா அந்த மக்கள் கிட்ட துப்பாக்கி இருக்கும்போது ஒருத்தர் சுட்டு சாவடிச்சிருவாங்க. சாவடிச்சுன்னா அந்த சிவில் வார் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாபி தேவல் பிளான் பண்றாரு. Come, let's play a game. இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில வந்து விழும். சோ இந்த படத்துல கிட்டத்தட்ட இது மேல சில கிளைக்கதைகள்லாம் இருக்கு. அது வந்து கள்ளக்குறிச்சி சாராயம், அப்புறம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு போன்ற பல நிகழ்ச்சிகளை வந்து கொண்டு வந்து இந்த படத்தை வந்து நம்ம இந்த கதையில எதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியாம கொண்டு போயிருக்கிறாரு இயக்குனர் எச். வினோத். இயக்குனரை பத்தி நம்ம ரொம்ப பெருமையா பேச வேண்டிய பல விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. நம்ம வினோத் வந்து நம்ம என்னைக்குமே குறை சொல்ல முடியாது. திரு விஜய் அவர்களும் வந்து குறை சொல்ல முடியாது. இந்த படத்தோட கதை வந்து என்னன்னா இவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுவதால் இவர் வந்து பல விதமான அரசியலுக்கு வர வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல எடுக்கப்பட்ட இந்த படத்துல வந்து எல்லாருமே வந்து அவர் வந்து டச் பண்ணணும் அப்படின்னா அந்த படத்தை வந்து அங்கங்க சீன் போட்டு நடத்திருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுல வெற்றி அடைஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 50% வந்து வெற்றி அடைந்தார்கள் அப்படின்றதுதான் உண்மை. திரு விஜய் அவர்களுடைய பொதுவான பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து அவருடைய அந்த ஒரு எனர்ஜி வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து எந்த படமா இருந்தாலும் சரி, பைரவா இருந்தாலும் சரி, இல்லைன்னா வந்து புலியா இருந்தாலும் சரி, தெரியா இருந்தாலும் சரி, மெர்சலா இருந்தாலும் அவருடைய அந்த வைப் வந்து எப்பயுமே வந்து குறைஞ்சதே கிடையாது. அதுல இந்த படத்தையும் அவர் வந்து தொடர்ந்து வந்து அது மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் எப்பனா வந்து அந்த நம்ம சீட்டு நுனியில வந்து உட்கார சீட்ல ஒரு அப்படியே சாயிற நேரத்துல டக்குன்னு வந்து எதனா பண்ணி மறுபடியும் வந்து மக்களை வந்து உற்சாகப்படுத்தும் வேலையை வந்து திரு விஜய் அவர் வந்து மிக சிறப்பா இந்த படத்துல பண்ணியிருக்கிறார். தன்னோட கடைசி படம் அவரு அந்த ஒரு விஷயத்த நான் நம்பல, நான் தொடர்ந்து அதை சொல்லிட்டே இருக்கிறேன். கடைசி படம் சொல்லப்பட்டு அதுல ஒரு ஹைப் ஏறின படம் தான் இந்த ஜனநாயகன். அந்த வகையில இந்த படம் வந்து ஒரு ஹைப் ஏறின ஒரு படத்துக்கு உண்டான எல்லா அம்சமே வந்து திரு விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பா இந்த படத்துல வந்து பண்ணியிருக்காரு. அவருடைய எப்பயும் போல அவருடைய தயாரிப்பில் சொல்ற மாதிரி பாட்டுக்கு பாட்டு, ஃபைட்டுக்கு ஃபைட்டு, டான்ஸுக்கு டான்ஸ் எல்லாமே பட்டையை கலப்பிருக்கிறாரு திரு விஜய் அவர்கள். நான் சாதா மேன் தான் பேபி, ஆனா செய்யற சம்பவம் எல்லாம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த படத்துல இயக்குனராக திரு எச். வினோத் வந்து தன்னுடைய அந்த போர்ஷன் வந்து 2-3 இடத்துல பண்ணியிருப்பாரு. நீங்க வந்து இந்த படத்தை வந்து பொத்தாம் பொதுல வந்து நம்ம குறை சொல்றதை விட்டு இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் ஹீரோ வந்து நடிக்க வேண்டிய நேரத்துல வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து வேற நடிக்காம வேற எப்படி நடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த கதைகளை மட்டும் இன்னும் கொஞ்சம் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாருன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளைக்கதை இல்லாம ஒரே கதையில டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து உண்மையா ரொம்ப சூப்பரா இருந்திருக்கும். நீங்க தெலுங்கு பகவத் கேசரி எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அந்த படத்தை அப்படியே அவங்க எடுத்து ரீமேக் பண்ணியிருந்தாங்க கூட இந்த படம் வந்து ஓஹோன்னு பேசப்பட்டிருக்கும். இந்த படத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட் அந்த கதை ஏகப்பட்ட கதையும் ஏகப்பட்ட கிளை கதைகளும் போட்டு ஒரு வழி பண்றதா. மற்ற டியூரேஷன்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை நமக்கு தெரியல. 3 மணி நேரம் கூட விஜயனுடைய ரசிகர்கள் வந்து உட்காந்து அவரை பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த படம் இருக்கு. அது இல்லாம அந்த படத்துல வந்து இயக்குனர் திரு எச். வினோத் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னு பாத்தீங்கன்னா அவரோட டச் எங்க இருக்குன்னா ஒரு வேர்க்கல்ல ஒரு சீன் இருக்கும். அந்த சீன்ல வந்து திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமே அந்த சீனே 2 நிமிஷம் தான். அந்த 2 நிமிஷத்துல வந்து அவருடைய அந்த ஒரு ஹேபிட் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து பண்ணிட்டு இருப்பாரு. அந்த 2 நிமிஷத்துல அவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த வேர்க்கலையை வச்சு ஒரு சீன் பண்ணிருப்பாரு. அந்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி கொள்ளை அடிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப சர்வசாதாரணமா அவருடைய எச். வினோத்தோட டச்ல வந்து அசால்ட்டா பண்ணிட்டு டிராவல் ஆயிட்டு போயிருந்திருப்பாரு இந்த ஜனநாயகன் படத்துல. அது இல்லாம எந்திரன் படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ரோபோக்களை வச்சு ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கும். அதே போல ஒரு சண்டை காட்சி இந்த படத்துல உருவாக்கி இருப்பாரு. ரோபோக்களை வச்சு ஒரு சண்டை காட்சி உருவாக்கி இருப்பாரு. அந்த சண்டை காட்சியுமே இந்த படத்துல வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய லெவலான ஒரு சண்டை காட்சி உருவாக்கி இருக்கு. ஆனா என்னன்னா திரு வினோத் படத்துல வந்து பாத்தீங்கன்னா தீரன் அதிகாரம் 1, வலிமை, அப்புறம் இந்த படம் 3 படத்துலயுமே அந்த பஸ் ஒரு படத்துல வந்து லாரி வரும், ஒரு படத்துல பஸ் வரும், இந்த படத்துல ஒரு காவல் நிலையம் அந்த வண்டி மாதிரி போட்டு 3த்துலயுமே அதே மாதிரியான ஆட்கள் ஏறி ஒண்ணுத்துல வந்து தீவிரவாதி, ஒண்ணுத்துல வந்து போலீஸ்காரன், ஒண்ணுத்துல வந்து இந்த படத்துல வந்து இந்த ஆர்சி இவங்க வந்து உட்காந்து அந்த சண்டை வந்து ஒரே மாதிரி இருந்தது பாக்குறது தவிர மத்தபடி வந்து இந்த படத்துல வந்து வினோத்தினுடைய அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாரு. பயத்துக்கு பின்னாடி ஏதோ பெருசா ஒண்ணு இருக்கு. அதுலயே வந்து விஜய் ரசிகர்களுக்கு பிடித்த மாதிரி பல காட்சிகள் வச்சிருந்தாரு. சரி, விஜய் ரசிகர்கள் இது எல்லாமே ஓகே.
விஜய் ரசிகர்களை தவிர மற்ற ரசிகர்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம்னா, விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இல்ல, அஜித் ரசிகர்களை ரஜினி ரசிகர்களை பொறுத்த வரைக்கும், சூர்யா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அபிமான நடிக்கிற படத்தை வந்து கண்டிப்பா பாத்துருவாங்க. யாருக்கும் எந்த விதமான கவலை இருக்காது, நீட்டா போங்க படம் பார்க்க வந்துருவாங்க. ஆனா அடுத்த நடிகர்களுடைய ரசிகர்கள் இந்த படத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் இதுல முக்கியமான ஒரு கேள்வி. பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? அரசியல்ல வந்து திரு விஜய் வந்தப்போ எல்லா ரசிகர்களுமே எந்த வரைக்கும் வாக்களிச்சா ஒரு பெரிய முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது சரியா தவறானது வேற ஒரு டிபேட். ஆனா சினிமான்னு வரும்போது அந்த விஜய் அப்படின்றவருக்கும் அஜித்துக்கு மற்றும் இந்த ரஜினி ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும், பொதுமக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த வகையில இந்த படத்தை வந்து ஒரு ஏ சர்டிபிகேட் படமா மாத்தினதுனால இந்த சின்ன குழந்தைங்க போய் படம் பார்க்க முடியாது அப்படின்றாங்க. ஆனா பல தியேட்டர்ல வந்து இன்னும் ஒரு 4-5 நாள் கழிச்சு அன்அபிஷியலா வந்து கண்டிப்பா குழந்தைங்க போய் படம் பார்ப்பாங்க. அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து குழந்தைகள் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த படத்துல வந்து 2-3 சண்டை காட்சிகள் கண்டிப்பா எடுத்திருந்தா குழந்தைகளே வந்து உட்காந்து பாக்குற மாதிரி இந்த படத்தை பண்ணிருக்கலாம். இன்னும் ஒரு பெரிய ஒரு குடும்பத்தோட உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படமா செஞ்சிருக்கலாம். ஆனா திரு விஜய் அவர்களுடைய அந்த மாஸ் வந்து இந்த படத்துல ஃபுல்லா இருக்கிறதுனால எல்லா ரசிகர்களுமே வந்து உட்காந்து திரு விஜய் வந்து கடைசியா ஒரு தடவை பார்க்கலாம். நான் மறுபடியும் சொல்றேன், இதான் கடைசி படம் எனக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவர் சொல்றதுனாலவே வந்து நம்ம இதுக்கு ஒரு விஜய் சாரை பார்க்க முடியுமா பார்க்க முடியாதுக்காக கண்டிப்பா வந்து எல்லாருமே போய் உட்காந்து ஒரு தடவை பார்க்கலாம். ஓடி போய்து. ரெண்டு மூணு பாட்டு வந்து நல்லா இருக்கானா மொத்தமே வந்து நல்லா இருக்கான்னு சொல்ல முடியாது. விஜய் சார்ல இருக்கிற ஒரு முக்கியமான பாடல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு மெலோடி பாட்டு ஒண்ணு இருக்கும், ஒரு குத்துப்பாட்டா ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இதுல இல்லாம இந்த ராவண மாவட்டம் அப்புறம் வந்து அந்த ஒரு சில பாடல் வந்து வருதே தவிர அது வந்து பெரிய ஒரு குத்துப்பாட்டு அந்த பீச்ல வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பாடல்கள் டல்லா எழுந்து டான்ஸ் ஆடக்கூடிய பாடல்கள்லாம் பெருசா இல்லை இந்த படத்துல. கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மற்றபடி சண்டை காட்சி வந்து ஏகப்பட்ட சண்டை காட்சிகள். எதுக்குதான் அவ்வளவு சண்டை காட்சிகள்னு தெரியல. படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் அத்தனை சண்டை காட்சிகள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுல பாபி தியோல் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்றத வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட இன்டர்வலுக்கு மேலதான் விளக்குறாங்க. நல்லவனா இருந்து ரொம்ப கெட்டவனா மாறுறதா ஒரு காட்டப்படும் காட்சி எல்லாம் ரொம்ப அபத்தமா இருந்தது. இதெல்லாம் அந்த படத்துக்கு வந்து பெரிய ஒரு டிராபேக்கா இருந்தது. பிரகாஷ் ராஜ் தான் அந்த பாபி தியோலை வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அமைச்சிருப்பாரு. ஆனா அடுத்த சீன்லயே பிரகாஷ் ராஜ் வந்து பாபி தியோலை பெரிய தலைவனா ஏத்துக்கிற மாதிரிலாம் சில காட்சிகள் காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து சுத்தமா வந்து மனசுல உட்கார்ல. லாஜிக் மிஸ்டேக் எக்கச்சக்கமா இருக்கு. இருந்தாலும் திரு விஜய் படத்துல வந்து லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சொல்ற எவனா இருந்தாலும் சரி திரும்பி போற ஐடியாவே இல்ல. ரொம்ப வந்து விஜய் சாருடைய அந்த பஞ்ச் டைலாக் எல்லாம் வந்து படத்துல அங்கங்க ரொம்ப சூப்பரா வந்து பிளேஸ் ஆயிருக்கு. படத்தோட ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் சார் அப்படின்ற ஒரு மனிதன் வந்து அந்த படத்தை வந்து தன்னோட தோல்ல தாங்கி கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு மக்களை வந்து ஓரளவுக்கு உட்காந்து ஏன்னா நம்ம அவருடைய படம் வந்து புலி பார்த்திருக்கிறோம், சுறா பார்த்திருக்கிறோம், அப்புறம் வந்து பைரவா பார்த்திருக்கிறோம், பல படங்கள் இந்த மாதிரி இருந்திருக்கு. நம்ம கோட்டு படம் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப டல் அடிச்சிடும் அந்த கோட்டு படம் கூட. லியோ படம் வந்து நல்லா ஓடிச்சுங்கிறாங்க. ஆனா லியோ படத்தை விட கோட்டு படத்தெல்லாம் விடவே இந்த படம் வந்து உட்காந்து ஓரளவுக்கு பார்க்கக்கூடிய படமா தான் இருக்கு. அப்படி இல்லை எந்த மாற்றத்துக்கும் கிடையாது.